சந்தோஷம். நாம் உதவி செய்வதாக நினைத்து விட்டால் உடனடியாக அந்த உதவி செய்து விட வேண்டும். சற்று கூட தாமதிக்க கூடாது என்கிறார்கள். ஒரு முறை ஒரு பெரியவர் தானத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். பெரிய பெரிய பணக்காரர்கள் நிறைய கொடுத்து விட்டு விளம்பரம் தேடுகிறார்கள். ஒரு ஏழை பெண் 2 ரூபாய் கொடுத்தார்களும் அது மிகப்பெரிய தானம், கொடுத்து விளம்பரம் தேடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அதை கேட்க வந்த ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டிருந்தால் 1000 ரூபாய் கடன் வாங்கி வந்திருந்தார், அமர்ந்திருந்தார். இது கேட்டவுடன் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று மனதில் தோன்றியது. உடனே 1000 போட்டு விடலாம் என்று எதிர்பார்த்திருந்தால் அது அருகில் யாரும் அதுக்குண்டான தட்டை யாரும் கொண்டு வரவில்லை. சற்று பார்த்தால் அந்த பெரியவர் பேசிக்கொண்டே இருந்தால் அதற்கு பிறகு இவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. 1000 வேண்டாம், 500 போட்டு விடலாம், நாமளே கடன் வாங்கி வந்திருக்கிறோம் என்று மனதில் நினைத்துக் கொள்ளலாம். இன்னும் சற்று நேரம் ஆக 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 இவருக்கு போடுவதற்கு எண்ணங்களே இல்லாமல் கடைசியில் ஒரு 100 ரூபாய் போலாம் என்று மனதில் நினைத்திருந்தார். அப்போ கூட அவங்க அருகில் யாரும் அதை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே இல்லை. கடைசியாக ஒருவர் வந்தார், தட்டு எடுத்துக்கொண்டார். எல்லாரும் தானம் போட்டுட்டு இருந்தார். இவர் பார்த்தார், தானம் போடுறதுக்கு பதிலாக 10 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு சென்று விட்டாராம். மனம் நல்லது செய்த நினைத்து தாமதமாக அது கெட்டதற்குண்டான இயல்பான நிலை வந்துகிறது. தானம் செய்த முற்பட்ட அந்த மனம் நிறைவாக தவறு செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடுகிறது என்கிறார் ஒரு ஞானி. எதை செய்தாலும் உடனடியாக செய்து விடுங்கள். அது நற்காரியங்கள் இருந்தால் தாமதிக்கமே வேண்டாம், செய்துவிட்டு அடுத்த செயலை பாருங்கள். எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதை நினைத்து விடுங்கள். தவறான செயலுக்காக நீங்கள் தாமதித்தால் தவறான செயல்படும் மனம் நாடுகூட வாய்ப்பு இருக்கிறது. நம்மால் முடியும் முடிவெடுத்து விட்டால், அதை செய்ய முடியும் என்ற ஆற்றல் வந்து விட்டால், கொடுத்து விடலாம் எண்ணம் வந்து விட்டாலே அது தர்மம் என்கிறார்கள். அதற்காக சிந்தித்து கொடுக்கலாமா வேண்டாமா சிந்தித்து செயல்பட்டிருந்தால் அது தர்மம் அல்ல என்கிறது ஒரு தத்துவம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.